ஸ்டார்ட் பண்ணுறேன். சாப்டர் 11 எடுத்துட்டீங்களா எல்லாரும்? அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்டு கொடுத்துருக்காங்களா? ஸோ ஆக்சுவலாக வந்து லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? எனிமரேட் தி அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ் ஓகே டு பி மெயின்டைன் அண்ட் ஜிஎஸ்டி பை ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஜிஎஸ்டியில் வந்து என்னென்ன அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் வந்து மெயின்டைன் பண்ணுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து லிஸ்ட் தி அடிஷனல் ரெக்கார்ட்ஸ் ஓகே டு பி மெயின்டைன் பை ஏஜென்ட், மேனுஃபேக்சர், சர்வீஸ் ப்ரொவைடர். ரெஜிஸ்டர் பர்சனை தாண்டி அவங்க கீழே ஒர்க் பண்ணுற ஏஜென்ட்டு, மேனுஃபேக்சர், சர்வீஸ் ப்ரொவைடர் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து வேறு என்ன டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் டிஸ்கிரைப் தி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்ட் பை பர்சன் எக்ஸிக்யூட்டிங் ஒர்க் கான்ட்ராக்ட், கிளியரிங், ஃபார்வர்டிங் ஏஜென்ட்ஸ். ஸோ இவங்களாம் என்னென்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் எனிமரேட் தி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன்ட் பை ஓனர்ஸ், ஆப்ரேட்டர் ஆஃப் அ வேர்ஹவுஸ், குடோன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர். டிஸ்கிரைப் தி பீரியட் ஃபார் விச் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆர் அதர் ரெக்கார்ட்ஸ் ஆர் ஓகே டு பி மெயின்டைன். டோட்டலாக வந்து எத்தனை இயர் வந்து எவ்வளோ பீரியடுக்கு வந்து இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கணும், யார் யாரெல்லாம் மெயின்டைன் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக வந்து எல்லாருமே லைக் ஒரு ஜிஎஸ்டி ஒரு ரிஜிஸ்டர் பர்சன் இருக்காருன்னா அவருக்கு சம்மந்தப்பட்ட எல்லா பர்சன்ஸுமே அவர் சம்மந்தப்பட்ட எல்லா பர்சன்ஸ் கிட்ட இருக்க ரெக்கார்ட்ஸுமே வந்து இவர் மெயின்டைன் பண்ணி வைக்கணும். ஏன்னா அவங்க வாங்கினாங்கன்னா இவங்க வாங்கிருக்கேன்னு சொல்கிற மாதிரி ப்ரூஃப் இருக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணி வைக்கணும். அதெல்லாம் என்னென்னு சொல்ல போகிறாங்க. ஆக்சுவலாக வந்து இது வந்து ரொம்ப பெரிய இம்பார்ட்டன்டான சாப்டர் கிடையாது, பட் நார்மலாக கொடுத்துருப்பாங்க. பேசிக்காக அக்கௌண்ட்ஸ் தான், ஆனால் ஜிஎஸ்டி கீழே என்னென்னன்ற மாதிரி பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்ட்ரோடக்ஷனில் பார்த்தோன்னா வந்து assessment in GST is mainly focused on self-assessment of taxpayers. Every taxpayer is located to self-assess the taxes payable and furnish a return for each taxpayer. There is a period for which return is located to be filed. இது உங்களுக்கே தெரியும்ல, ஜிஎஸ்டி வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ். அந்த அசஸ்ஸி தான் வந்து லைக் நான் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுன்றதை முடிவு பண்ணி சொல்லுவார் அவரோட கால்குலேஷன் படி. The complaints verification is done by the department through scrutiny of returns and investigation. Thus, the complaints verification is to be done through documentary check rather than a physical controls. This requires certain obligation to be cast on the taxpayer for keeping and maintaining accounts and records. Such accounts and records may be used by the department for complaints of verification. So, இங்கே என்ன சொல்ல வராங்க? சின்ஸ் வந்து இது செல்ஃப் அசஸ்ட் டேக்ஸா, நம்ம தான் வந்து அது ஒவ்வொரு ரெஜிஸ்டர் பர்சனும் இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும், இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஒரு பேசிஸில் வந்து ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க. ஜென்ரலாக வந்து டிபார்ட்மெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, அதை பிளைண்டாக நம்புவாங்களா? கிடையாது. அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரூஃப் வேணும். ஸோ அவங்க அப்லோட் பண்ணுற ரிட்டனை வச்சு இந்த மாதிரி டேக்ஸ் அமௌண்ட் அவங்க பே பண்ண போகிறாங்கன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஐடியா இருக்கும். இன்கேஸ் அவங்க அப்லோட் பண்ண ப்ரூஃப் இருக்கும்ல, அப்லோட் பண்ண ப்ரூஃப்னா எல்லா இன்வாய்ஸஸ்லாம் தே ஒன்ட் அப்லோட், லைக் அவங்க அப்லோட்லாம் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் இன்வாய்ஸ் நம்பரு ஒரு டிரான்சாக்ஷன்ற மாதிரி தான் அப்லோட் பண்ணிருப்பாங்க. அந்த இன்வாய்ஸ் காப்பி எல்லாமே வந்து அந்த ரிஜிஸ்டர் பர்சன் கிட்ட தான் சேஃபாக இருக்கும். இன்வாய்ஸ் காப்பி, பில்ஸ், சேலன்ஸ் எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். அப்லோடிங் வரப்போ எல்லாமே அப்லோட் பண்ண மாட்டாங்க, நம்பர்ஸ் தான் வந்து கீன் பண்ணுவாங்க. ஸோ இன்கேஸ் வந்து அவங்க அப்லோட் பண்ணதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதோ தப்பாக தெரியுது, கீன் பண்ணது தப்பாக தெரியுதுன்ற மாதிரி டிபார்ட்மெண்ட்டுக்கு தோணுது அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட்ஸ் ப்ரொசீஜராக வந்து எல்லா இன்வாய்ஸஸ் செக் பண்ணி ஓகேவா இல்லையான்ற மாதிரி பார்ப்பாங்க. ஸோ இன்கேஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணி முடிச்ச அன்னைக்கே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் வெரிஃபிகேஷன் முடியாது. அவங்க வந்து டைம் எடுப்பாங்க. ஸோ அவங்க எடுக்கிறப்ப மேபி 6 months ஆகலாம், 1 year ஆகலாம், 1.5 years ஆகலாம். எப்போ வேணால் அவங்க வந்து டவுட் இருந்துச்சுன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ அவங்க எப்போ வேணாலும் செக் பண்ணுறப்ப நம்மகிட்ட வந்து அந்த எல்லா எவிடன்ஸுமே கரெக்டாக இருக்கும் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நான் ஃபர்ஸ்ட் தான் பே பண்ண டேக்ஸ் வந்து கரெக்ட் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்மகிட்ட எல்லா ரெக்கார்ட்ஸுமே ப்ராப்பராக இருக்கணுன்றது தான் இந்த செகண்ட் பேரால அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? எவ்ரி ரெஜிஸ்டர் பர்சன் ஷால் கீப் அண்ட் மெயின்டைன் ஆல் ரெக்கார்ட் இஸ் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். அவங்களோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து எல்லா ரெக்கார்ட்ஸும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். ரெஸ்பான்சிபிலிட்டி ஹாஸ் பின் கேஸ்ட் ஆன் தி ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் அ வேர்ஹவுஸ், அ குடோன் ஆர் எனி அதர் பிளேஸ் யூஸ்ட் ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் அண்ட் குட்ஸ் and every transporter to maintain a specific records even if they are not registered under GST. புரியுதா? ஸோ ஈவன் இப்போ டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ லாரி டிரைவராக இருப்பாங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் வந்து லாரியை எடுப்பாங்க, கொண்டு போய் கொடுத்துட்டு இருப்பாங்க. அவங்கள்ட்ட எல்லா ரெக்கார்ட்ஸும் ப்ராப்பராக லாஜிஸ்டிக்ஸ் பண்ணுறாங்களா அவங்கள்ட்ட இருக்கும். பட் ஜென்ரலாக ஒரு சிங்கிள் லாரிலாம் ஓட்டிட்டு இருப்பாங்களா, அவங்கள்ட்டலாம் பெருசாக வந்து ரெக்கார்ட்ஸில் இருக்காது. பட் இருந்தாலும் இந்த லாரி தான் போச்சுன்ற மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு எவிடன்ஸ்லாம் வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ வந்து இவே பில் போடுறாங்க, இந்த லாரி தான் போச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஆனால் எல்லா இவே பில்லும் செக் பண்ணுவாங்கன்னு கேட்டால் மேபி செக் பண்ணலாம், செக் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் அந்த லாரி டிரான்ஸ்போர்ட்டர்ட்ட வந்து சம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும். நான் அன்னைக்கு வந்து இவங்கள்ட்ட வந்து இந்த பார்ட்டியில் வந்து குட்ஸ் கொண்டு போகிறேன்ற மாதிரி அவுட் எவிடன்ஸ் இருக்கும். அதையுமே வந்து ஒரு அடிஷனல் எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணி மூவ்மெண்ட் வந்து பார்ப்பாங்க. So further, the commissioner is empowered to notify a class of taxable person to maintain additional accounts or documents for specific purpose, or to maintain accounts on that in other specific prescribed manner. Similarly, the commissioner can permit a class of taxable person to maintain accounts in such a manner as may be prescribed if the class of taxable person is not in a position to keep and maintain accounts in accordance with the provisions of GST law. அதாவது லைக்
ஜிஎஸ்டி லா படி அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ண முடியாது ஒரு சிலரால். ஏன்னா வந்து அவங்களோட வால்யூம் வேறு மாதிரி இருக்கலாம், இல்லை பிஸ்னஸ் நேச்சர் வேறு மாதிரி இருக்கலாம். அந்த டைம் வந்து கமிஷனோட பர்மிஷனோட எந்த பேசிஸில் மெயின்டைன் பண்ணுமோ அந்த பேஸில் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி டு மெயின்டைன் த அக்கௌண்ட்ஸ் எலக்ட்ரானிக் ஃபார்ம். ஸோ வந்து எல்லா அக்கௌண்ட்ஸுமே வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் தான் மெயின்டைன் பண்ணுவான்னு கேட்டால் கிடையாது, மேனுவலாகவும் வச்சுக்கலாம். பிகாஸ் வந்து டிஜிட்டல் வந்து இப்போ தானே வந்துச்சு, இன்னுமே பல பக்கம் வந்து மேனுவலாக தான் எழுதி பில்லு வச்சுட்டு இருப்பாங்க. ஆன்லைன் டிரான்சாக்ஷன் அவங்களுக்கு புரியாது. ஸோ accounts and records may be maintained either electronically or manually. Further, there is no prescribed format for maintaining the accounts. And accounts maintain பண்றதுக்கு prescribed formats கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்க, அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதே நார்மலாக இண்டிவிஜுவலாக இருக்கானா அவனுக்கு அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் என்னன்னே தெரியாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வந்து எல்லா அக்கௌண்ட்ஸ் வரது செலவுலாம் எல்லாமே மேனேஜ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மேனரில் தான் பண்ணுன்ற மாதிரி ஜிஎஸ்டியில் வந்து எதுவும் சொல்ல கிடையாது. பட் ஆனால் அந்தந்த கம்பெனிக்கு ஒரு சில ஃபார்மேட் அப்ளிகபிளாக இருக்கும், புரியுது? அதை வந்து பேசிக்காக அதை ஃபாலோ பண்ணுறதுக்காக அவங்க ஃபாலோ பண்ணணும். பட் ஆனால் ஜென்ரலாக வந்து ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் இந்த ஜிஎஸ்டிக்காக இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுன்ற மாதிரிலாம் கணக்கு இல்லை, ஓகேவா? மிச்சப்படி அதர் ஆக்ட்ஸ் வந்து அப்ளிகபிள். சாப்டர் 8 என்ன சொல்கிறாங்க, அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் அண்ட் சாப்டர் 7 அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் சிஜிஎஸ்டி ரூல்ஸ் enumerates the accounts and records required to be maintained by taxpayer and the period for which such accounts and records are required to be preserved. ஸோ வந்து டாக்ஸ் பேயர் வந்து அதை மெயின்டைன் பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து எவ்வளோ பீரியடுக்கு வந்து அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணுன்ற மாதிரி அந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருக்கு. அதை என்னென்னு ஃபர்தராக பார்ப்போம். ஸ்டேட் ஜிஎஸ்டி லாஸ் ஆல்சோ ப்ரிஸ்கிரைப் ஐடென்டிக்கல் ப்ரொவிஷன்ஸ் இன் ரிலேஷன் டு அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா 11 டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏஜென்ட், கமிஷனர், காமன் போர்ட்டல், இன்வாய்ஸ், டாக்ஸ் இன்வாய்ஸ், மேனுஃபேக்சர், டாக்ஸபிள் சப்ளை, பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், டாக்ஸபிள் பர்சன், பிரின்சிபல், ப்ராப்பர் ஆஃபீஸர், ரெஜிஸ்டர் பர்சன், டாக்ஸ் பீரியட், டாக்குமெண்ட், வவுச்சர், கன்வேயன்ஸ், ஒர்க் கான்ட்ராக்ட் எல்லாமே பழசு தான், ஒன்று கூட புதுசு. ஸோ அக்கௌண்ட்ஸ் அண்ட் அதர் ரெக்கார்ட்ஸ் இங்கே பார்த்தா என்ன சொல்கிறாங்க, செக்ஷன் 35ல accounts and other records la every registered person shall keep and maintain at his principal place of business as mentioned in the certificate of registration a true and correct account of production or manufacture of goods, inward and outward supply of goods and services or both, stock of goods, input tax credit availed, output tax payable, paid, such other particulars as may be prescribed. Provided that where more than one place of business is specified in the certificate of registration, more than one place of business is specified in the certificate of registration, the accounts relating to each place of business shall be kept at such place of business. Provided further that the registered person may keep and maintain such accounts and other particulars in electronic form in such manner as may be prescribed. May keep, okay, not mandatory, may keep. So first section என்ன சொல்றாங்க, செக்ஷன் 35 சப்செக்ஷன் 1ல பார்த்தோம்னா நம்ம ஜிஎஸ்டியில் என்ரோல் பண்ணுறப்பயே இதுதான் வந்து என்னோட பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், இதுதான் வந்து என்னோட அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு என்ரோல் பண்ணி வச்சிருவோம். லொக்கேஷன் மொதல் போட்டுருவோம். அங்கே வந்து அவங்க வெரிஃபை பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த பிளேஸில் நம்மளோட ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சர் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்ல அதுக்கான ரெக்கார்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்த்த இன்வர்ட்ஸு, அவுட்வர்ட்ஸு எல்லாமே, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ இன்புட் டேக்ஸ்லாம் அவைல் பண்ணிருக்கோம், எல்லாமே டாக்குமெண்ட் தானே. எல்லா டாக்குமெண்ட்டுமே வந்து நீ வந்து பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருக்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஆஃபீஸ் ரூம் இருக்கும்ல, அதில் வந்து கரெக்டாக நீ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். வேற எங்கள் வீட்டிலலாம் வச்சுருந்தா ஒத்துக்க மாட்டான். நீ எங்கே பிஸ்னஸ் பண்ணுறேன் வச்சுருக்கணும். அதே மாதிரி அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் வச்சிருக்கேன், அப்போ அந்த அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் அதுக்கு சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அங்கே இருக்கும். பிகாஸ் இந்த இன்ஸ்பெக்ஷன்லாம் வந்து ப்ரீ பிளான்டாக வர மாட்டாங்க, டக்குன்னு வருவாங்க, வரப்பாங்க, எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கணும், புரியுதா? அதை பேஸில் பண்ணுவாங்க. ஜென்ரலாகவே நீங்கள் வந்து கம்பெனிஸ்லையுமே பார்த்துருப்பீங்க, அந்தந்த பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து அக்கௌண்ட்ஸ்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கணுன்ற மாதிரி பார்த்துருப்பீங்க. பட் ஜென்ரலாக இப்போ வந்து எல்லாருமே வந்து எலக்ட்ரானிக் மோடில் மாற்றிடுறாங்க, க்ளவுடில் போட்டுறாங்க. ஸோ வந்து ஈஸியாக வந்து எங்கே இருந்தாலும் ட்ரை பண்ணிக்குவாங்க. பட் ஆனால் ஜென்ரலாக வந்து இந்த ஆக்ட் படி, ஜிஎஸ்டி படி எங்கே மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல எல்லா சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ், இன்வாய்சஸ் எல்லாமே வந்து வச்சிருக்கோம். ஓகேவா? அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இஃப் பாசிபிள் எலக்ட்ரானிக் ஃபார்ம்லையும் வச்சிருக்கலாம், பட் ஆனால் மேண்டேட்ரி கிடையாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன் செகண்ட் பாயிண்ட்ல, எவ்ரி ஓனர் ஆர் ஆப்ரேட்டர் ஆஃப் அ வேர்ஹவுஸ் ஆர் குடோன் ஆர் எனி அதர் பிளேஸ் யூஸ்டு ஃபார் ஸ்டோரேஜ் ஆஃப் குட்ஸ் அண்ட் எவ்ரி டிரான்ஸ்போர்ட்டர் irrespective of whether he is registered person or not shall maintain records of the consignor, consignee and other relevant details of the goods in such manner as may be prescribed. In case வந்து குடோன்லாம் வச்சுருப்பாங்கல்ல, வேர்ஹவுஸ், குடோன்லாம் வந்து ரெண்ட்டுக்கு விடுவாங்க. ஓகேவா? மேபி அவங்க ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம், ரெஜிஸ்டர் எல்லாமே இருக்கலாம். அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து
குட்ஸை கொண்டு போயிட்டு வேற ஒரு பக்கம் மாற்றி மாற்றி வைப்பாங்க. அவங்களும் ரெஜிஸ்டர்டாக இருக்கலாம், ரெஜிஸ்டர் இல்லாமல் இருக்கலாம். ஸோ ரெஜிஸ்டர்டாக இருந்தால் அவங்க பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அன்ரெஜிஸ்டர்டாக இருந்தாலுமே யார் வந்து குட்ஸ் கொடுத்தா, எப்போ கொடுத்தாங்க, எப்போ வந்து எடுத்துகிட்டு போனாங்க, எத்தனை நாள் வச்சுருந்தாங்க, அது என்ன குட்ஸ், எவ்வளோ நீ சார்ஜ் பண்ணுற டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, டிஃபால்ட்டாக வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக வச்சிருக்கணுன்றது தான் செகண்ட் ப்ரொவிஷன். ஃபர்ஸ்ட் வந்து ரெஜிஸ்டர் பர்சனை பற்றி, செகண்ட் வந்து ரெஜிஸ்டர் பர்சன் இப்போ டீல் பண்ணுற இந்த வேர் ஹவுஸ் ஓனர்ஸ், குடோன்ஸ், கன்சர்ன் இவங்களை பற்றி. ஓகேவா? ஈவன் தான் அவங்க அன்ரெஜிஸ்டராக இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸை வந்து வச்சிருப்பாங்க, அதை வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. A commissioner may notify a class of taxable person to maintain additional accounts or documents for such purpose as may be specified therein. பட் கமிஷனர் வந்து ஒரு சில பீப்புள், லைக் இப்போ எல்லாருமே 10 பேர் வந்து ரெஜிஸ்டர்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேரில் வந்து 2 பேர் வந்து ஒரு மாதிரி இம்பாக்டான பர்சனாக இருப்பாங்க. அவங்க எக்ஸாம்பிளுக்கு அவங்க டீல் பண்ணுற பிஸ்னஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அவங்க டீல் பண்ணுற வே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு கமிஷனர் இருப்பாங்களா, ஜிஎஸ்டி கமிஷனர். லைக் அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நார்மலாக ரெக்கார்ட் பண்ணால் மட்டும் பார்த்தாது, நீங்கள் இந்த ஃபார்மேட்லேயும் பண்ணுங்கன்ற மாதிரி ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை வந்து அவங்க அடிஷ்னலாக வந்து ஃபாலோ பண்ணுவோம். நாட் எவ்ரி ஒன், ஸ்பெசிஃபைட் பீப்புள்ஸ் மட்டும். ஓகேவா? அண்ட் தென் where the commissioner consider that any class of taxable person is not in a position to keep and maintain accounts in accordance with the provision of this section, he may, for reason to be recorded in writing, permit such class of taxable person to maintain accounts in such manner as may be prescribed. இன்கேஸ் வந்து ஏதாச்சும் பர்சன் வந்து இந்த டேக்ஸ் லைக் இவங்க சொல்கிற மாதிரி வந்து ஜிஎஸ்டி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா, கமிஷனரோட பர்மிஷனோட ஒரு ரைட்டிங் லெட்டர் மாதிரி கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். பட் ஆனால் அது வந்து கமிஷனருக்கு புரியுற மாதிரி இருக்கணும். ஓகே. சப்ஜெக்ட் டு தி ப்ரொவிஷன் ஆஃப் கிளாஸ் ஹெச் ஆஃப் சப்செக்ஷன் 5 of section 17, where the registered person failed to connect for goods or services or both in accordance with the provisions of section 1, the proper officer shall determine the amount of tax payable on the goods or services or both that are not accounted for, as if such goods or services or both has been supplied by such person, and provision section 73 or 74 as the case may be shall apply for determination of such tax. ஸோ இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து அந்த ரெக்கார்ட்ஸ்லாம் கமிஷன் இன்ஸ்பெக்ட் பண்ணுறப்ப, செக் பண்ணி பார்க்குறப்ப நம்ம டேக்ஸ் பே பண்ணாமல் ஒரு சில சப்ளை பண்ணிருக்கோம் அப்படின்னா அதுக்கு மேலே அவர் வந்து டேக்ஸ் லெவி பண்ணுவார், அதை வந்து பே பண்ணும். அதுதான் செக்ஷன் 73, 74ன்றது அந்த மாதிரி. இதை வந்து அனாலிசிஸில் இன்னுமே உங்களுக்கு லாஸ்ட் பாயிண்ட் புரியும் தெளிவா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 5 பாயிண்ட்டுமே வந்து ஒன்றுமே இல்லை, சிம்பிள் தான். ஹூ இஸ் லொகேட் மெயின்டைன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் கொடுத்துருக்கானா பேஜ் நம்பர் 11.7ல யார் நமக்கே தெரியும். எவ்ரி ரெஜிஸ்டர் பர்சன் எங்கே மெயின்டைன் பண்ணணும்? பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதுக்கப்புறம் அடிஷ்னல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், அதான் ஃபர்ஸ்ட் பேரால இருக்கு. வேர் மோர் தென் ஒன் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஸ்பெசிஃபைட் இன் சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒருவேளை சர்டிஃபிகேட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் ஒன்றுக்கும் மேற்பட்ட பிளேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எல்லா பிளேஸுமே வந்து அந்த பிளேஸுக்கு சம்மந்தப்பட்ட ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். Unless proved otherwise, if any documents registered or any books of accounts belonging to the registered person are found at any premises other than those mentioned in the certificate, they shall be presumed to be maintained by the said registered person. Unless proved otherwise, if any document registered or any book of account belonging to a registered person are found at any premises other than those mentioned in the certificate of registration, they shall be presumed to be maintained by the said registered person. ஒருவேளை பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் 10 ரெக்கார்டு இருக்கு, அது மட்டும் தான் ரெக்கார்டான்னு கேட்டால் அப்போதைக்கு அது மட்டும் தான் ரெக்கார்டு. பட் ஆனால் டக்குன்னு வந்து உன்னோட வேர் ஹவுஸை செக் பண்ணுறாங்க, அங்கே வந்து நீ ஒரு 2 புக்ஸ் மெயின்டைன் பண்ணிருக்க. ஓகேவா? அந்த புக்ஸில் வந்து ஒரு சில ஃபேக்ட்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அப்போ அந்த ஃபேக்ட்ஸுமே ஈவன் தான் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸில் இல்லைனாலுமே அதை இவங்களோட பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தானே, வேற ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், மெயினாக பண்ணுற பிஸ்னஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து இவங்களுக்கு சம்மந்தப்பட்ட அடிஷனல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான். சாரி, அவன் அடிஷனல் சொல்லிட்டான், சம் அதர் பிளேஸ், வேற ஏதோ ஒரு பிளேஸில் வேற ஏதோ ரெக்கார்ட் ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அந்த ரெக்கார்ட் வந்து ஆஸ் இஃப் வந்து இவங்களோட ரெக்கார்டாக கன்சிடர் பண்ணி ட்ரீட் பண்ணுவாங்கன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க லாஸ்ட் பாயிண்ட்ல. ஆக்சுவலாக அப்படி தான் பண்ணுவாங்க. இன்ஸ்பெக்ஷன் அதுதானே, அவங்க எங்கெங்கே என்ன டாக்குமெண்ட் வச்சு பார்க்குறாங்களோ அதுக்கு தான். ஸோ கரெக்டாக அந்த ஒரு இடத்துல இருக்கிறது மட்டும் தான் டாக்குமெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. சர்ச் பண்ணுறப்ப எங்கே டாக்குமெண்ட் இருக்குது எல்லாமே வந்து அவங்க டாக்குமெண்ட்டை தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் which accounts and records are okay to be maintained, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க, நார்மலாக தான் இருக்குது. மேலே பார்த்தது தான் மேனுஃபேக்சர், இன்வர்ட், அவுட்வர்ட், சப்ளை, டாக்ஸ், அவுட்புட். So the commissioner may notify class of taxable person to maintain additional accounts or documents for such purpose as may be specified. Where the commissioner consider that any class of taxable person is not in a position to keep and maintain accounts in accordance with the provisions of this section, he may, for reason to be recorded in writing, permit such class of person. ஓகே, இது எல்லாமே மேலே வந்து பார்த்த பாயிண்ட்ஸ் தான்.
அடிஷனலாக கூட கொடுத்துருக்கோம், மேலே கொடுத்தது அப்படியே கீழே கொடுத்துருக்கோம், காப்பி பேஸ்ட். இங்கே வந்து சொல்கிறாங்களா மேலே ஒரு பாயிண்ட் பார்த்தோம்ல, நான் கீழே அனாலிசிஸில் பார்க்கலான்னு சொன்னேன்ல, அந்த ஸ்பெசிஃபை பர்சன்ஸ் வந்து அந்த பாயிண்ட் கொடுத்துருக்கான். அடிஷனல் ரெக்கார்ட்ஸ் டு பி மெயின்டைன் பை ஸ்பெசிஃபை பர்சன் ஆர்எஸ் அண்டர் கொடுத்துருக்கான். Register person in addition to the particulars mentioned in section 35 subsection 1 மேல பார்த்தோம்ல, அதை தாண்டி the rule also provide that registered person is required to maintain a true and correct account of the goods or services imported or exported. மேல வந்து import export வேர்ட் வரல, இங்க வந்து வருது. ஓகேவா, எவ்வளவு குட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு குட்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் சப்ளை அட்ராக்டிங் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் ஆன் ரிவர்ஸ் சார்ஜ் along with relevant documents including invoices, bills of supply, delivery challan, credit note, debit note, receipt voucher, payment voucher and refund voucher. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அடிஷனலாக அவங்க வச்சிருக்கணுன்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் செப்பரேட் அக்கௌண்ட் ஆஃப் அட்வான்ஸ் ரிசீவ்டு பெய்ட் அண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் மேட் தேர் ஆன். நார்மலாக இது எல்லாமே நம்ம அக்கௌண்ட்ஸில் மெயின்டைன் பண்ணுறது தான், அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லியிருக்கோம். மிச்சபடி ஈஸி தான், பெருசாக இல்லை சொல்கிற அளவுக்கு எது கிடையாது இந்த சாப்டரில், நார்மல் டேர்ம்ஸாக தான் இருக்கலாமே. அப்புறம் பர்டிகுலர்ஸ் ஆஃப் நேம்ஸு, கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் சப்ளையர், சப்ளையரோட பேர் என்ன, அவங்க அட்ரஸ் என்ன, அதுக்கப்புறம் ஃப்ரம் ஹூம் ஹி ஹஸ் ரிசீவ் தி குட்ஸ் ஆர் சர்வீசஸ் சார்ஜபிள் டு டாக்ஸ் அண்ட் ஜிஎஸ்டி. அதுக்கப்புறம் நேம் அண்ட் கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் பர்சன் ஹூம் ஹி ஹஸ் சப்ளைட், பையரோட அட்ரஸ் என்ன, பேர் என்ன, அந்த மாதிரி சொல்லியிருக்கான். சரியா, அதுக்கப்புறம் particulars of the complete address of the premises where goods are stored by him including goods stored during transit along with particulars of stock stored therein. நம்ம வந்து நம்மகிட்ட இருக்க பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிசினஸ், நம்மளோட பிளேஸ் ஆஃப் பிசினஸ் இடத்துல வந்து ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்கும். ஜென்ரலாக வந்து எல்லாருமே வேர் ஹவுஸ்னு வச்சுருப்பாங்க, தனித்தனி இருக்கும். ஸோ அந்த வேர் ஹவுஸோட எந்த இடத்துல குட்ஸ் வச்சிருக்கோமோ அதோட கம்ப்ளீட் அட்ரஸ்லாம் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. However, if any taxable goods are found to be stored at any place other than those declared without the cover of any valid document, the proper officer shall determine the amount of tax payable on such goods as if such goods have been supplied by the registered person. இந்த பாயிண்ட் புரியுதா? ஒருவேளை அவன் டிக்ளேர் பண்ண பிளேஸை தவிர, இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் ஷாப் வந்து இங்கே இந்த ஏரியாவில் இருக்குது, இங்கே வந்து நான் ஒரு 500 மீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு குடோன் இருக்குது, அந்த இடத்துல வந்து என் குட்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான் சொல்கிறேன், அது வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அந்த பிளேஸும் அட்ரஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஆனால் 500 மீட்டரா, பட் ஆனால் இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் தாண்டி நான் இன்னொரு வேர் ஹவுஸ் வச்சிருக்கேன், அதை நான் டிக்ளேர் பண்ணவே இல்லை, ஆனால் அங்கேயும் குட்ஸ் வச்சிருக்கேன். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த 500 மீட்டர் இருக்க வேர் ஹவுஸ் வந்து ஓகே டிக்ளேர் பண்ணியிருக்கேன், அது எல்லாமே வந்து ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணிக்குவோம். ஆனால் 800 மீட்டருக்கு அப்புறம் வச்சிருக்கோம் ஒரு வேர் ஹவுஸ், அங்கே இருக்க குட்ஸ்லாம் வந்து ஸ்டாக்காக கன்சிடர் பண்ண மாட்டாங்க, சப்ளையாக கன்சிடர் பண்ணுறாங்க. சப்ளையாக கன்சிடர் பண்ணி அதுக்கு மேலே வந்து என்ன டேக்ஸ் வரும்ன்றத டேக்ஸ் அத்தாரிட்டி கமிஷனர் வந்து முடிவு பண்ணுவாருன்ற மாதிரி சொல்றாங்க. புரியுதா இந்த பாயிண்ட்? The proper officer shall determine the amount of tax payable on such goods as if such goods have been supplied by the registered person. இந்த registered person வந்து அந்த goods வந்து சப்ளை பண்ண மாதிரி ட்ரீட் பண்ணி அதுக்கு மேலே டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. A supplier is required to maintain following records relating to stock of goods and tax details. However, a supplier who has opted for composition scheme is not required to maintain. Supplier வந்து ஸ்டாக்கை பற்றி ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை அவர் வந்து காம்போசிஷன் ஸ்கீம்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு அப்படின்னா தேவையில்லை. என்ன ஸ்டாக்கை பற்றி என்ன டீடைல்ஸ் பார்க்கணும்னு பார்த்தோம்னா, ஸ்டாக் ஆஃப் குட்ஸ், அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் குட்ஸ் ரிசீவ்ட் அண்ட் சப்ளைட் பை ஹிம் and such accounts will contain particulars of opening balance, receipt, goods lost, stolen, destroyed, written off or disposed of by way of gift or free sample, and balance of stock including raw material, finished goods, scrap and wastage. நார்மல் தானே, நீ வந்து இப்போ 1000 kg பர்ச்சேஸ் பண்ணுறேன்னா 1000 kg வந்து 1000 kg பர்ச்சேஸ் பண்ணுற, ஆல்ரெடி எவ்வளோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்துச்சு, இப்போ 1000 kg வாங்கியிருக்க, அதில் வந்து எவ்வளோ வந்து நீ வந்து தொலைஞ்சு போச்சு, எவ்வளோ வந்து ஃப்ரீ சாம்பிளாக கொடுத்துருக்க, எவ்வளோ வந்து வேஸ்ட் ஆச்சு, இப்போ எவ்வளோ க்ளோசிங் ஸ்டாக் இருக்குது, அது தவிர வந்து ரா மெட்டீரியல் எவ்வளோ இருக்குது, ஃப்ரிட்ஜ் குட்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி வந்து கேட்குறோம். ஓகேவா, அவ்வளோதான். இது வந்து இது எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மகிட்ட இருக்கும், ஜஸ்ட் வந்து இவன்ட்டு எடுத்து காட்டுறோம். புரியுதா, இவங்கக்கிட்ட எடுத்து காட்டுறோம். ஸ்லாங் தான் மாற்றுறோம். டீட்டெயில்ஸ் ஆஃப் டேக்ஸ். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் containing the details of tax payable including tax payable and reverse charge,
tax collected and paid, input tax credit claimed together with the register of tax invoice, credit note, debit note, delivery challan issued or received during any tax period. So இந்த மாதிரி tax சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் chalans எல்லாமே வந்து தனியா அடிஷனலா வச்சிருக்கோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, ஏஜென்ட் பத்தி சொல்றாங்க. Every agent shall maintain accounts, particulars of authorization received by him from each principal to receive or supply goods on behalf of such principals separately. Particulars including description, value of quantity, particulars including value of quantity supplied on behalf of every principal. Second point, third point ஒன்று தானே, டிஃபரன்ஸ் இருக்கா? Oh, okay. Received இருக்கா? Received on behalf of every principal, supplied on behalf of every principal. அதுக்கப்புறம் details of accounts furnished to every principal, tax paid on receipt, supply of goods. Just principal agent relationship இந்த இருக்கு. ஸோ அவங்க ரெண்டு பேருக்கு நடந்த டிரான்சாக்ஷன், அவருக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், அவருக்காக நான் என்ன வாங்கியிருக்கேன், அவர் எனக்கு எவ்வளோ கமிஷன் கொடுத்தாரு, நான் எப்படி சேல் பண்ணேன், ஸோ அந்த மாதிரி டீடைல்ஸ் தான் வந்து ஏஜென்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். And then manufacturer, apart from other records, every registered person manufacturing goods has to maintain monthly production accounts showing quantity details of raw material service used in the manufacture and quantitative details of goods so manufactured including the waste and by products thereof. So manufacturer பொறுத்த வரைக்கும் எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ வேஸ்ட் ஆச்சு, எவ்வளோ வந்து ஸ்கிராப் ஆச்சு, எவ்வளோ பை ப்ராடக்ட் ஆச்சு, இந்த மாதிரி வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து மெயின்டைன் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலி பெரிய பெரிய பிஸ்னஸ் நடத்தலாம் ஈஸி கிடையாது, புரியுதா? அந்த அக்கௌண்ட்ஸ் பார்க்கறதுக்கே சொல்லிட்டு ஒரு தனியாக ஆள் போடணும். லைக் அது சின்ன சின்ன விஷயம் நோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போடணும். நம்மளே பார்க்கலாம்னு நினச்சா பார்க்க முடியாது, ஸ்கிப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் சர்வீஸ் ப்ரொவைடர். பிகாஸ் வந்து இப்போ இந்த மேனுஃபேக்சர் கேஸ்லேயே வந்து ரிட்டர்ன் மந்த்லி ஃபைல் பண்ணுறது ஈஸி. ஆனால் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக எடுத்து வைக்கலாம் அப்படின்னா அவங்க ஃபைல் பண்ண ரிட்டர்னே கரெக்டாக தெரியாது. அப்போ இன்ஸ்பெக்ஷன் வரப்ப நீங்கள் இவ்வளோ ஸ்கிராப் பண்ணுறீங்க, இவ்வளோ வேஸ்ட்னு சொன்னீங்க, பட் ஆனால் ரிட்டர்ன் வேறு மாதிரி கட்டியிருக்கீங்க, அங்கே ப்ரூஃப் எதுவுமே இல்லையா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் ஆகி மொத்தத்துக்கும் சப்ளையர் ரீட் பண்ணி டேக்ஸ் போட்டு விட்டு போயிடுவாங்க. Service provider. Every registered person supplying service has to additionally maintain the account showing quantitative details of goods used in the provision of service, details of input service utilized and service supplied. மேலே பார்த்து மேனுஃபேக்சர், கீழே பார்த்தது சர்வீஸ் ப்ரொவைடர். சர்வீஸ் ப்ரொவைடரும் ஜென்ரலாக வந்து எவ்வளோ சர்வீஸ் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இன்புட் டேக்ஸ்லாம் என்ன இன்புட் சர்வீஸ் தான் எடுத்திருக்காங்கன்ற மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், பர்சன் எக்ஸிக்யூட்டிங் ஒர்க் கான்ட்ராக்ட். Every registered person executing work contract shall keep separate account for work contract showing name and address of person on whose behalf யாருக்காக அந்த ஒர்க் கான்ட்ராக்ட் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க வச்சிருக்கணும். அண்ட் தென் பார்த்தோன்னா என்ன டிஸ்கிரிப்ஷன் அண்ட் வேல்யூ அண்ட் குவான்டிட்டி ஆஃப் குட்ஸ் ஆர் சர்வீசஸ் ரிசீவ்டு ஃபார் எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஒர்க் கான்ட்ராக்ட். அதே மாதிரி எவ்வளோ குட்ஸை வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ குட்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து டீட்டெயில்ஸ் ஆஃப் பேமெண்ட் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் சப்ளையர் ஃப்ரம் ஹூம் யூ ரிசீவ்டு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒர்க் கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்டது. நெக்ஸ்ட்டு கஸ்டடியன் ஆர் கிளியரிங் அண்ட் ஃபார்வர்டிங் ஏஜென்ட். அதுக்கப்புறம் ஓனர் ஆப்ரேட்டர் ஆஃப் வேர்ஹவுஸ், குடோன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர், என்ரோல்மெண்ட் இஃப் நாட் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்ட் இன் ஜிஎஸ்டி டிரான்ஸ்போர்ட்டர், how the accounts and records will be maintained, no entry to be erased. அதுக்கப்புறம் பீரியட் ஆஃப் ரிட்டென்ஷன். ஜஸ்ட் ஓகே, 14 pages முடிஞ்சிடும் இன்னொரு 5 நிமிஷத்துல. அவ்வளோதான். நெக்ஸ்ட், கஸ்டடியன், clearing and forwarding agents. Any person having custody over the goods in the capacity of carrier or a clearing and forwarding agent for delivery or dispatch thereof to a recipient on behalf of any registered person shall maintain true and correct records in respect of such goods handled by him on behalf of a such registered person and shall produce the details thereof as and when required by the proper officer. இது வந்து லைக் ஏஜென்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குட்ஸை வந்து இங்கேருந்து தான் கொடுக்கறதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்களே வந்து மொத்தமாக ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலேருந்து மாத்திர வரைக்கும் பார்த்துக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறப்ப எந்த சப்ளையருக்காக பண்ணுறாங்க, எப்படி பண்ணாங்க, எந்த டைமில் பண்ணாங்கன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அவங்க வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஜஸ்ட் ஒரு கஸ்டடி தான் கொடுத்துருக்கோம் அவங்கள்ட்ட.
கஸ்டடி கொடுத்துருப்பா அவங்க வந்து ரெஸ்பான்சிபிள் அதுக்கு. ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து ப்ராப்பர் ஆஃபீஸில் கேட்டாங்கன்னா அவங்களால வந்து கொடுக்குற மாதிரி இருக்கணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஓனர், ஆப்ரேட்டர் ஆஃப் அ வேர்ஹவுஸ், குடோன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டர். Every owner or operator of a warehouse, a godown or any other place used for storage of goods, and every transporter, irrespective of registered or not, shall maintain records of the consignee, consignor, and other relevant details of the goods in such manner as may be prescribed. Generally, வந்து ஓனர் வேர்ஹவுஸ் ஓனர், டிரான்ஸ்போர்ட் ஓனர்லாம் வந்து கன்சைனர் டீடைல்ஸ், அதுக்கப்புறம் வேற டீடைல்ஸ் இருந்துச்சுன்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும். Enrollment if not already registered in GST. If such persons are not already registered, they shall obtain a unique enrollment number by applying electronically at the GST common portal. The person enrolled as aforesaid in any other state or union territory shall be deemed to be enrolled in the state or union territory. In case அவங்க ஜிஎஸ்டிக்கு என்ரோல் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கணும், யூனிக் என்ரோல்மெண்ட், அதாவது ஜிஎஸ்டிக்கு ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா அவங்க வந்து யூனிக் என்ரோல்மெண்ட் நம்பர் இருக்குது, அதை வந்து அப்ளை பண்ணி வாங்கி வச்சுக்கணும். ஒரு டைம் அந்த நம்பர் வாங்கினா போதும், அது வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே வேலிட்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதான் செகண்ட் பாயிண்ட்டு. The person enrolled as aforesaid in any other state or union territory shall be deemed to be enrolled in the state or union territory. ஒரு நம்பர் வாங்கியிருந்தா ஓகே, அது வந்து எல்லா ஸ்டேட்டுக்குமே அப்ளிகபிள். ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு நம்பர்ன்ற மாதிரி தேவையில்ல. Such person may also amend the details furnished in the prescribed form. Such person once obtained unique enrollment number shall not be eligible to use any of GSTN. ஸோ அந்த நம்பர் வச்சுன்னா அந்த நம்பர் தான் வேலிட், ஜிஎஸ்டியில் வந்து யூஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட்டரை பற்றி சொல்கிறாங்க. எனி பர்சன் எங்கேஜ் இன் பிஸ்னஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டிங் குட்ஸ் ஷால் மெயின்டைன் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் குட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டட், டெலிவர்ட் அண்ட் குட்ஸ் ஸ்டோர்ட் இன் டிரான்சிட் பை ஹிம் அலாங் வித் ஜிஎஸ்டி ஆஃப் ரெஜிஸ்டர்ட் கன்சைனர் அண்ட் கன்சைனி ஃபார் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரான்ச்சஸ். ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட்டரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ யாராச்சும் வந்து இந்த குட்ஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுற பிஸ்னஸில் வந்து இன்வால்வ் ஆகிருக்காங்க, ஓகேவா, அவங்க வந்து குட்ஸ் வந்து டெலிவர் பண்ணுறாங்க இல்லை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா டிரான்சிட் பை ஹிம் அலாங் வித் ஜிஎஸ்டிஎன் ஆஃப் ரெஜிஸ்டர்ட் கன்சைனர் அண்ட் கன்சைனி ஃபார் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரான்ச்சஸ். ஓகே, சிம்பிள். டிரான்ஸ்போர்ட்டர் மல்டிபிள் பிரான்ச்சஸ் அவர் வச்சிருக்காரு, ஒவ்வொரு பிரான்ச்லேயும் வந்து குட்ஸ் வருது போகுது இந்த மாதிரி இருக்கு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணும், கன்சைனி ஃபார் பர்டிகுலர் பிரான்ச், ஒவ்வொரு பிரான்ச்சுக்கான டீடைல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணிக்கணும். பெருசாக அது ஒரு நார்மலாக தான் இருக்குது, கொடுத்த வேர்டிங்ஸ் தான் வேறு மாதிரி இருக்குது. பட் ஆனால் கான்செப்ட் தான். ஜென்ரலாக வரது என்ன போகிறது என்ன, கொடுத்தது யாரு, யார்கிட்ட வந்துச்சு, யார்கிட்ட போச்சு, இந்த மாதிரி வந்து டீடைல்ஸ், எவ்வளோ வேல்யூ, இந்த மாதிரிலாம் வந்து டீடைல்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். இரஸ்பெக்டிவ் ஆஃப் பிரான்ச்சஸ், எல்லா பிரான்ச்சஸுமே நோட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட், ஓனர், ஆப்ரேட்டர் ஆஃப் அ வேர்ஹவுஸ், குடோன். Every owner or operator of a warehouse or godown shall maintain books of accounts with respect to the period for which particular goods remain in the warehouse, including the particulars relating to dispatch, movement, receipt, disposal of such goods. The owner or the operator of a godown shall store the goods in such manner that they can identify item-wise, owner-wise, and shall facilitate any physical verification or inspection by the proper officer. ஸோ என்ன பண்ணும், அந்த வேறு ஓனர் வந்து குட்ஸ் வந்து எப்போ டிஸ்பேச் ஆச்சு, எப்போ வந்து உள்ளே வந்துச்சு, எவ்வளோ ரெசிப்ட்டு, எவ்வளோ டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து முடிஞ்சுன்னா வந்து ஐட்டம் வைஸாகவும் ஓனர் வைஸாகவும் தனியாக வந்து கிளாஸிஃபிகேஷன்லாம் கொடுத்து ரெக்கார்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணி வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து லைக் மெமரி பண்ண ஒன்றுமே கிடையாது. ஒன்ஸ் வந்து கதை மாதிரி ரீட் பண்ணிவிட்டு ஒரு வேளை கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா ஓன் வேர்ட்ஸில் நல்லா எழுதி விட்டு முடிச்சிருங்க. ஓகேவா, இதுக்கெல்லாம் நான் தெரியலடா. ஓகேவா, ஜஸ்ட் ஓன் சாப்டர் தான், நீங்களே ஓன் வேர்ட்ஸ் ஜஸ்ட் இதுதான்ற மாதிரி தெரிஞ்சுன்னா ஓன் வேர்டில் அடிச்சு விட்டுருங்க. இதுக்கெல்லாம் ஒன்றும் படிச்சு டைம் வேஸ்ட் பண்ணிருக்காங்க. அது மேலே செக்ஷன் இருக்கு. காமன் அதே ஆக்சுவலாக காமன் பாயிண்ட் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நம்பர்ல அது ஞாபகம் வச்சுக்க தேவையில்ல, பட் ஆனால் கேட்டாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் how the accounts and records will be maintained. Records may be maintained manually. Each volume of book of accounts maintained manually by the registered person shall be serially number. நான் மெயின்டைன் பண்ணுற ரெக்கார்டு வந்து தாறு மாதிரி இருக்காது, ஜென்ரலாக நம்பர் பண்ணி தான் வெளியெல்லாம் இருக்கும். நம்ம தனியாக சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணுவாங்கல்ல, அவங்களோட தான் ப்ராப்பர் ரெக்கார்ட்ஸ் இருக்காது. சும்மா பேப்பரை நோட் பண்ணிட்டு டெம்பரரி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டு அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட் ஆனால் லைக் ஓரளவுக்கு இந்த ஜிஎஸ்டி பே பண்ணுறவங்க எல்லாருமே வந்து சீரியல் நம்பர் வைஸில் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. அப்போ தான் டவுட்னா எடுத்து பார்க்க முடியும்.
அண்ட் ஏதாச்சும் வேல்யூ மிஸ்டேக் ஆடிட்லாம் போவீங்கல்ல, மேட்ச் ஆகுது டக்கெட்டு இன்வாய்ஸு ஜிஎஸ்டி வேல்யூ டிஃப்ரெண்ட் இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து அங்கே ஒரு 1000 இன்வாய்ஸ் இருக்கும், டோட்டல் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்போ என்ன ஆகும், சாம்பிள் பேஸ் பண்ணுவீங்க. ஃபஸ்ட்டு 10 டோட்டல் மேட்ச் அதான் பார்ப்பீங்க, செகண்ட் 10 மேட்ச் அதான் பார்ப்பீங்க. அது எல்லாமே சீரியல் நம்பர் வைஸில் வந்து ரெக்கார்ட் ஆகிருந்தால் தான் உன்னால் வந்து கண்டுபிடிக்க முடியும். சும்மா தாறுமாற இருந்துச்சு அப்படின்னா முடியாதுல்ல. ஸோ அதனால சொல்கிறாங்க ஜென்ரலாக வந்து எல்லாமே சீரியல் நம்பரில் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஜிஎஸ்டிக்காக சொல்ல, ஜென்ரலாகவே அப்படி தான் இருக்கும். ரெக்கார்ட்ஸ் மே பி மெயின்டைன் இன் எலக்ட்ரானிக். நெக்ஸ்ட் பார்க்கணுமா, ரெக்கார்ட்ஸ் மே பி மெயின்டைன் இன் எலக்ட்ரானிக் ஃபார்ம். மேபி தான் சொல்லணும், ஓகேவா? பட் நிறைய பக்கம் பண்ணுறாங்க. A registered person may keep and maintain such accounts and records in electronic form, stored on any electronic devices, and records maintained shall be authenticated by means of digital signature. அதை வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் வந்து அத்தன்டிகேட் பண்ணிக்கும் ஒரு டிஜிட்டலாக சைன் பண்ணி. ப்ராப்பர் எலக்ட்ரானிக் பேக்கப் ஆஃப் records shall be maintained and preserved in such manner that in the event of destruction of such records due to accident or natural causes, the information can be restored within a reasonable period of time. புரியுதா? ஆனால் லைக் எலக்ட்ரானிக் ஃபார்ம் ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ராப்பரான பேக்கப் கூட பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் எனி அன்சர்டன் சிச்சுவேஷன்ஸ் அதை வந்து ரீஸ்டோர் பண்ணுற மாதிரி இருக்கணும். கடைசியில் நான் வந்து ரெக்கார்டு ஆன்லைனில் வச்சுருந்தேன், மொத்தமாக போயிடுச்சுன்னு சொன்னால் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. The registered person maintaining electronic records shall produce on demand the relevant records and documents duly authenticated by him in hard copy or in any electronic readable format. எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கப்ப இன்கேஸ் ஆஃப் எனி இன்ஸ்பெக்ஷன்ஸ் அவங்க வந்து அதை வந்து பிரிண்ட் எடுத்து ஹார்ட் காப்பியாக கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் கொடுக்கலாம். பட் ஆனால் அது வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். புரியுதா? Where the accounts and records are stored electronically by any registered person, he shall on demand provide details of such files, passwords of such files, and explanation for codes used where necessary for access and any other information which is required for such access along with sample copy in print form of the information stored in such files. In case necessary அப்படின்னா நம்ம டேட்டாபேஸ்க்கான பாஸ்வேர்டு எல்லாமே கொடுத்துடணும். அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்ப்பாங்க உள்ளே போயிட்டு சரியா இருக்கான்னு சொல்லிட்டு. சரியா? No entry to be erased or overwritten. Any entry in the register, accounts and documents shall not be erased, effaced or overwritten மாதிரி சொல்றாங்க. அடித்தல் திருத்தல்லாம் இருக்கக்கூடாது. தெளிவாக சிங்கிள் டைம்ல வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். All incorrect entries otherwise than those of clerical nature shall be scored out under attestation and thereafter correct entry shall be ரெக்கார்டட். இன்கேஸ் ஏதோ ஒரு கிளரிக்கல் நேச்சரில் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு அட்டஸ்டேஷன் கொடுக்கணும். அட்டஸ்டேஷன்னா இப்படி அந்த கன்சர்ன் பண்ணி சைன் மாதிரி பண்ணுவாங்க. தப்பாக போட்டேன்னு சொல்லிட்டு சைன் பண்ணிட்டு திருப்பி ரெக்கார்ட் பண்ணால் ஓகே. The register and other documents are made electronically. A log of every entry edited and deleted shall be maintained. இன்கேஸ் வந்து எலக்ட்ரானிக் ஃபார்மில் மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து என்ட்ரு தட்டினா ரெக்கார்ட் ஆகும், ஸ்பேஸ் தட்டினா ரெக்கார்ட் ஆகும், 1 போட்டால் ரெக்கார்ட் ஆகும், 5 போட்டால் ரெக்கார்ட் ஆகும், எரேஸ் பண்ணால் ரெக்கார்ட் ஆகும். பட் ஆனால் மேனுவலாக பண்ணுறப்ப அந்த மாதிரிலாம் கிடையாது. பட் எலக்ட்ரானிக் ஃபார்மில் ரெக்கார்ட் பண்ணுறப்ப டிஃபால்ட்டாக எல்லாமே நீ பண்ணுற ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து பேக் எண்டில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். நீ ஃபஸ்ட்டு ஒரு 10 lakhs போடுற, உன் ப்ராஃபிட் வந்து ஒரு 2 lakhs வருது, இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி நீ 10 lakhs வந்து எரேஸ் பண்ணி ஒரு 5 lakhs மாத்திரம் ஒரு ப்ராஃபிட் வந்து 50,000 வருது அப்படின்னா அது வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கும். புரியுதா? 2 lakhs ப்ராஃபிட் வந்து 50,000 மாற்றத்துக்காக இது மாதிரி எரேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு பேக் எண்டில் ரெக்கார்ட் ஆகும். அதுக்கான ஆக்சஸ் வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு நீ கொடுக்குறோம். ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும் எல்லாமே. ஆடிட் ட்ரையல்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்ட் பேர். பட் இங்கே அதை பற்றி சொல்லலை. ஆனால் ஒரு லைன்லேயே சொல்லி முடிச்சிட்டோம், ஷால் பி மெயின்டைன்ன்ற மாதிரி சொல்லி முடிச்சிட்டோம். ஆனால் வந்து அது ரூல் இருக்குது, மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது. அதுக்கப்புறம் accounts maintained by the registered person together with all the invoices, bill of supply, credit and debit notes and delivery challans relating to stocks, delivery, inward supply and outward supply shall be preserved for the period provided in section 36. அதெல்லாம் வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் up to some period. And shall where such accounts and documents are maintained manually be kept at every related place of business mentioned in the certificate. ஒருவேளை மேனுவலாக வச்சிருக்கோம் அப்படின்னா அது எல்லாமே வந்து ரெஜிஸ்டர் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ்ல வந்து வச்சிருக்கணும். அதே மாதிரி at every related place of business where such accounts and documents are maintained digitally. Every registered person shall on demand produce the books of accounts which he is required to maintain under any law for the time being force. கேட்குறப்ப எந்த லா படி கேட்டாலும் இன்கேஸ் கம்பெனி சார்ட்ட கேட்குறாங்க, இல்லை அக்கௌண்ட்ஸில் லைக் டேக்ஸ் அத்தாரிட்டி வந்து கேட்குறாங்க, ஜிஎஸ்டியில் வந்து கேட்குறாங்க, யார் கேட்டாலும் நீ எடுத்து கொடுக்குற மாதிரி தான் இருக்கணும்.
ஸோ அதை எல்லாத்தையும் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கணும். வாட் ஆர் தி கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஃபெயிலியர் டு மெயின்டைன் தி அக்கௌண்ட்ஸ்? ஒருவேளை இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் மெயின்டைன் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை வரும்னு பார்த்தோம்னா, where the registered person fails to account for the goods or services in accordance with the provisions, the proper officer shall determine the amount of tax payable on the goods or services or both that are not accounted for, as if such goods or services or both had been supplied by such person, and the provision of section 73-74 as the case may be applied for determination of such tax. In case வந்து நீ வந்து ஒரு 10 lakhs ஒருத்தான குட்ஸ் வச்சிருக்க, சரியா? பட் ஆனால் ஒரு 2 lakhs ஒருத்தான குட்ஸ் வந்து திருட்டு போயிடுச்சு, இல்லை ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனால் வந்து ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி நீ வைக்கல. நீ வந்து 8 lakhs மட்டும் தான் இன்வாய்ஸ் போட்டிருக்க. வந்து பார்க்குறாங்க உடனே 2 lakhs இன்வாய்ஸ் 2 lakhs குட்ஸ் ஸ்டாக்ல இல்லை. அப்போ டேக்ஸ் அத்தாரிட்டி என்ன பண்ணுவாங்க? நீ வந்து சப்ளை தான் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு 10 lakhs போட்டுருவாங்க. ஓகேவா? நீ வந்து ஒரு பக்கம் வாங்கியிருப்ப, அவன் வந்து உன்கிட்ட வந்து 10 lakhs ஒருத்தான குட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். நீ வந்து சேல் பண்றப்ப வந்து ஒரு 5 lakhs தான் சேல் பண்ணிருக்க. மீதி குட்ஸ் எங்கேன்னு கேட்டா அவன் ஆன்சர் இல்லை. அப்ப நீ சப்ளை எங்க போயிருப்ப? ஒன்று வித்திருப்ப, அப்படி இல்லைன்னா வச்சிருப்ப. அவன்கிட்ட ஒன்று வாங்கின ப்ரூஃப் அவன்கிட்ட போயிடும். கரெக்டா? வாங்கின ப்ரூஃப் வந்து அத்தாரிட்டே இருக்கும். 10 lakhs ஒருத்தான குட்ஸ் வந்து வாங்கிருக்கீங்கன்ற மாதிரி தெரியும். ஆனா உன்கிட்ட வந்து செக் பண்ணி பாக்குறப்ப நீ வந்து 5 lakhs இன்வாய்ஸ் பண்ணிருக்க, மீதி இருக்க 5 lakhs எதுவுமே பண்ணல. ஆனா குட்ஸ் வந்து உன்கிட்ட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கேன்னு கேட்டா குட்ஸும் அங்க இல்ல. சரி பரவாயில்ல இரு, குட்ஸும் அங்க இல்ல. ஸோ அப்போ வந்து டிஃபால்ட்டா அது வந்து சப்ளை ட்ரீட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பீரியட் ஆஃப் ரிட்டென்ஷன். அந்த ரிட்டென்ஷன் பீரியட் மேல பார்த்துட்டு வந்தோம்ல, அதை பத்தி சொல்றாங்க. Period of retention. Every registered person required to keep and maintain books of accounts or other records in accordance with the provisions in 35 and shall retain them until the expiry of 72 months from the due date of furnishing annual return for the years pertaining to such accounts and records. So annual return file பண்றோம்ல, அது ஃபைல் பண்ண டேட்ல இருந்து 72 monthsக்கு அந்த ரெக்கார்ட்ஸை நம்ம பத்திரமா வச்சுதான் ஆகணும். மேபி அதுக்கப்புறம் தூக்கி போட்டா படுக்கும். சொல்லு எவ்வளவு இயர்ஸ்? 6 years. ஸோ 6 years வந்து வச்சுக்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க ஏன் வந்து இயர்ல கொடுக்காம மந்த்ல கொடுத்தா அப்படின்னா, ஆனுவல் ரிட்டர்ன் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி ஃபைல் பண்ணுவாங்க. புரியுதா? ஒரு சிலர் வந்து டக்குன்ட்டு வந்து லாஸ்ட் டேட் தான் பண்ணுவாங்க, லாஸ்ட் மந்த் தான் பண்ணுவாங்க. ஒரு சிலர் வந்து 2 months முன்னாடியே பண்ணிடுவாங்க. ஸோ அவங்க ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற டேட்ல இருந்து 72 monthsக்கு ரெக்கார்ட்ஸ் வந்து மெயின் பண்ணிக்கணும். இது ஒன்று மேலே இந்த இம்பாக்ட் இருக்கும். இந்த சார்ட்டை பொறுத்து இருக்கும். லைக் மேலே பார்த்தது ஒரு சில ஓகே, பட் ஆனால் இந்த ஒரு பாயிண்ட் வந்து நான் வச்சுக்கோங்க. However, a registered person who is party to an appeal or revision or any other proceeding before any appellate authority or revision authority or appellate tribunal or court, whether filed by him or by the commissioner, or is under investigation for an offence under chapter என்னது chapter 1110 தெரியலப்பா. ரோமன் நம்பர் என்னமா இருக்கு? 19 இது பேர் தான் 19. ஓ இதுக்கு பேர் என்ன? 11 இது 10 இது 11 சரி ஓகே 9 இது 1 இப்போ போட்டாதான் 9 1 போட்டாதான் 9 சரி ஓகே. Offense under some chapter. Okay. 11 plus 11. Oi. Shall retain the books of accounts and other. Shall retain the books of accounts and other records pertaining to the subject matter of such appeal or revision or proceedings or investigation for a period of 1 year after the final disposal of such appeal or revision of proceeding or investigation, or for the above specified, or for the period specified above, whichever is later. The second point la ஒரு ட்ரிக் ஒன்று இருக்கு. மேலே வந்து 72 months சொல்லிட்டான். கீழே என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒருவேளை
அந்த இயருக்கு அப்பீல் போட்டிருக்காங்க, இல்லை சம்திங் ஒரு கேஸ் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அந்த டைம்ல வந்து 72 months. அப்படி இல்லைன்னா அந்த அப்பீல் முடிஞ்சு 1 year. அந்த 2 ரேட்ல ஏதோ ஒரு விச் எவர் இஸ் லேட்டர்னு சொல்றான். புரியுதா? அப்ப இன்கேஸ் அந்த அப்பீல் போயிட்டு இருக்கு, ரொம்ப வருஷம் போயிட்டு இருக்கு, 6 years மேல போயிடுச்சு, அப்ப டிஃபால்ட்டா 72 months கிராஸ் ஆயிருச்சு. அப்ப நீ டாக்குமெண்ட்ஸ் தூக்கி போடலாமான்னு கேட்டா போடக்கூடாது, பிகாஸ் அப்பீல் போயிட்டு இருக்கு. அந்த அப்பீல் அதுக்கப்புறம் ஒரு 12 months கழிச்சு அப்பீல் முடியுது அப்படின்னா அதுக்கப்புறமும் நீ ஒரு 1 year வந்து அந்த டாக்குமெண்ட்ஸை வந்து பத்திரமா வச்சிருக்கணும். அண்ட் தென் தான் நீ வந்து அதை டிஸ்போஸ் பண்ணுற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் லேட்டஸ்ட் ரீகேப்சர் தான் இருக்கு, ரீட் பண்ணிக்கோங்க. சாப்டர் ரீகேப்சர் மாதிரி தான் இருக்கு, பட் ஆனால் பார்த்துக்கோங்க. டெஸ்ட் நாலேஜ் கொஸ்டின்ஸ் இருக்கு, ரீட் பண்ணிக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும். இந்த சாப்டர் முடிஞ்சு